ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம 10 ரூபா மேரி பிஸ்கெட் வச்சு வீட்லேயே எப்படி சூப்பரான குல்ஃபி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரெடி பண்ணுறதுக்கு 2 பொருள் இருந்தாலே போதும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குல்ஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட் பாக்கெட்டை பிரித்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மேரி பிஸ்கெட் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே போல் உங்களுக்கு என்ன பிஸ்கெட் பிடிக்குதோ அந்த பிஸ்கெட்டை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 10 ரூபா பாக்கெட். இது ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே போல் ஓரியோ பிஸ்கெட் வச்சு கூட பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இந்த ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு நமக்கு 5லேருந்து 6 குல்ஃபி கிடைக்கும். இதை அப்படியே சேர்க்காம கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக பவுடர் ஆகி வரும். நீங்கள் ஒரு 10 பேருக்கு குல்ஃபி செய்கிறீங்கன்னா ஒரு 2 பேக்கெட் பிஸ்கெட் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மேரி பிஸ்கெட்டில் அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது. இதுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். பால் சேர்க்கறதுக்கு அளவெல்லாம் இல்லை, கொஞ்சம் பேஸ்ட்டாக வர்றதுக்காக தான் நம்ம பால் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாலில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்போ தான் குல்ஃபி நல்லா டேஸ்ட்டாக வரும். பால் 2-3 கொதி வந்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சேர்த்ததும் இது போல் கெட்டியாகி வந்துடும். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. பிஸ்கெட் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்ததுமே கொஞ்சம் கெட்டியாகி இருக்கும். இதை நம்ம நல்லா கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இது இன்னமும் கொஞ்சம் கெட்டியானா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிக்ஸை ஒரு 10 நிமிஷம் போல் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம மூட்டில் சேர்க்காம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கும் போது தான் குல்ஃபியோட அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. குல்ஃபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த குல்ஃபி மோல்டு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மோல்டு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க டம்ளர் கூட யூஸ் பண்ணி குல்ஃபி பண்ணிக்கலாம். மோல்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குன்ட்டு. ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மோல்டு உள்ள சேர்த்துக்கோங்க. மோல்டு ஃபில் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே குல்ஃபி மோல்டோட கார்க் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ரெண்டுமே இல்லைன்னா கொஞ்சம் தின்னான பிளாஸ்டிக் கவர் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே போல் நான் எல்லா மோல்டுலேயும் குல்ஃபி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம 8 to 10 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த மோல்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதை அப்படியே எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இது போல் குட்டியாக ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அந்த தண்ணியிலேயே நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். அப்படியே எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 டைம் ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண குல்ஃபி எந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இதை நீங்கள் மேரி பிஸ்கெட்டில் தான் பண்ணிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.